மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எரிச்சலா துதியா. ஒரு ரோஜா செடியில் அழகிய ரோஜாக்கள் பூத்து குலுங்கின. ரோஜா என்றாலே அழகுதான். ஆனால் அதை இப்படிப்பட்ட முச்செடியிலா கொண்டு வந்து சிருஷ்டிப்பது? முட்களை எண்ணி எண்ணி எரிச்சலடைந்தார் ஒருவர். இந்த முச்செடியில் கூட இவ்வளவு அழகான மலர்களை சிருஷ்டிக்க என் தேவன் எவ்வளவு கிருபை நிறைந்தவராயிருக்கிறார் என்று மலரை எண்ணி எண்ணி தேவனை துதித்தார் மற்றொருவர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எரிச்சல் அடைவோர் கூட்டத்தில் இருக்கிறீர்களா அல்லது தேவனை துதிப்போர் கூட்டத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதம் நீங்கள் சிந்திக்கும் சிந்தனையில்தான் இருக்கிறது. வனாந்திரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி கோத்திரத்தில் ஒருவர் வீதம் 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். ஆனால் அதில் 10 பேர் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். யோசுவாவும் காலேபுமோ தேவ பலத்தை விசுவாசிக்கிறவர்கள். நாம் அந்த தேசத்தை எளிதாய் ஜெயித்து விடலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். ஆம், கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் யோசுவாவும் காலேபும் தான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட விசுவாசத்தோடு தேவனை துதித்து மகிழ